நீங்களும் இப்போ தனஞ்சயன் சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், அது வெற்றி பெறவும் வச்சுருவீங்கன்னு சொன்னார். சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெலாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான் விஜயானந்த் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தை நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்கு, முகம் தெரிஞ்ச இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யார் வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்ல ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார்? என்ன? ஆமா சார். இல்ல அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலா அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவன்ல பண்ணியிருக்கிறேன், எமன்ல பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்காத பார்வையில. இப்போ முதல்வரில் நீங்க ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க, கோடியில் ஒருவன்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல அவர் கேமரா வச்சிருக்காரு. ஸோ வித்தியாசமா இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்கு சார். நம்மளாம் நிம்மதியாக பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க ஜாலியா கேட்குறீங்க, நான் ஜாலியா பதில் சொல்றேன்றதுனால நம்மளா பாதுகாப்பா இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த மொமெண்ட்ல அங்கங்க பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால ஏன்னு கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்த டைம்ல ஒழுங்கா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 25வது இது தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சிங்க. ஆனா பராசக்தி டைட்டில் இன்னும் அதோட சூப்பரா இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல்ல இறங்கி இருக்காரு யாரு? விஜய். ஓகே. சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவா கேளுங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஐயோ எனக்கு புரியல, நீங்க எங்க பொறுமையா கேட்டா எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பாணியா? ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல்ல தான் இருக்கு. இது கருப்புப்பா. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமா. சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்ல சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேர்மையா பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டா சொல்லாம இந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கங்க, வெளியே சொல்றேன். ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பாலா சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல எல்லாம் டயர்டா வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட் அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். ஆக்சுவலா ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல, இதனால அது ஆயிராது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, நீங்க கழட்டி பாருங்க, வேற லெவல்ல ஆயிருவீங்க நீங்க. இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இல்லை உண்மை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள் எல்லாம் பார்க்குறது சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும், அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிடுறேன்.